எல்லோரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நமது நிறுவனத்தில் வந்து கையால் பிரிக்கப்பட்ட நூல் வேஸ்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினில் பிரித்த அந்த நூல் வேஸ்ட்டும் கிடைக்கும். ரெண்டும் ஒரே வேலை தான். கையில் பிரிச்சிங்கன்னா என்ன குவாலிட்டி வருமோ அதே குவாலிட்டி தான் செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினை யூஸ் பண்ணி பிரிச்சிங்கனாலும் வரும். அதனால ரெண்டும் ஒரே விலை தான். விலையில எந்த வித்தியாசம் வராது. நிறைய பேர் நூல் தேவைன்னு ஃபோன் பண்றவங்க இந்த வித்தியாசம் என்ன, இதுக்கான ரேட் என்னன்னு கேட்குறீங்க. அதனால இந்த விளக்கத்தை நான் இப்போ சொல்லிட்டேன். கையில பிரிச்ச நூலும் செமி ஆட்டோமேட்டிக்ல பிரிச்ச நூலும் ரெண்டும் ஒரே ரேட் தான். ஏன்னா ரெண்டும் சேம் குவாலிட்டி, எந்த குவாலிட்டியில வந்து வித்தியாசமே வராது. ஓகேங்களா? அதனால நூல் வேணுங்கிறவங்க வந்து கால் பண்ணுங்க, நூல் வாங்கிக்கலாம். பட் அதே சமயம் இது வந்து சீசன் டைமு, நூல் ஏகப்பட்ட டிமாண்டா இருக்கு, நூல் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நிறைய பேர் கால் பண்றீங்க, அவங்கள வந்து வெயிட் பண்ணுங்கன்னு நான் வெயிட்டிங்ல வச்சிருக்கிறேன். ஸோ வந்து தப்பா நினைக்காதீங்க. நூல் வந்து இப்போ வந்து டிமாண்டு மே கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நார்மலைஸ் ஆகும். ரேட் ஹையா இருக்குது நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க, அதாவது ரேட் அதிகமா இருக்குது நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. அதுக்கு காரணமும் அதுதான், நூல் இப்ப கிடைக்காது, அதனாலதான் ரேட் ஏறுது. புரிஞ்சுதுங்களா? தேவை வந்து இந்த டைம்ல அதிகமா இருக்கும், ஆனா வரத்து குறைவா இருக்கும். அதனாலதான் ரேட் ஏறுது. மே மாசம் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தான் ரேட் குறையும், நூலும் ஓரளவு கிடைக்க ஆரம்பிக்கும். இருங்க, நான் இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு வெள்ளை கலர் நூல் கொஞ்சம் இருக்கு, அதை சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து கையால் பிரிக்கப்பட்ட நூல் வேஸ்ட். இது செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் யூஸ் பண்ணி பிரிச்சிங்கனாலும் இப்படியே தான் இருக்கும். பாருங்க, உதறினீங்கன்னா வேஸ்டேஜ் எதுவுமே விழுகாது, நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கும். தூள் தூளாக கொட்டுற அந்த பிரச்சனை வந்து இந்த கை நூல் வேஸ்ட்லேயோ அல்லது செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை யூஸ் பண்ணி பிரித்த அந்த இதுலேயோ வந்து உங்களுக்கு அந்த தூள் தூளாக கொட்டுற பிரச்சனை வராது. குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அதனால் நூல் வேணுன்றவங்க நம்மகிட்ட கால் பண்ணுங்கள். நூல் ஸ்டாக் வரும்போது கண்டிப்பாக நான் ஒருத்தருக்காக கூப்பிட்டு உங்களுக்கு நூல் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் நூல் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் வந்து நூல் வர ஒருத்தருக்காக நான் ஃபோன் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நூலோட குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே பல வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். நூல் குவாலிட்டி பார்க்கணுங்கிறவங்க வீடியோஸில் கீழே போய் பாருங்கள், பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். ரெண்டாவது, நம்ம மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியும். மிஷின் வாங்கி அதை ஓட்டி கொடுத்து நம்மகிட்ட நூலாக ஓட்டி கொடுத்து தொழில் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி நம்மகிட்ட நூலாக வாங்கி அதை பேக்கெட் போட்டு விற்று நீங்கள் தொழில் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா? சீசன் டைமில் வந்து கிலோ 100 ரூபா வரைக்கும் நம்ம கொடுப்போம், ஹையஸ்ட் ரேட். சரிங்களா? நார்மல் டைமில் வந்து நம்ம 94 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ரொம்ப ரேட் இறங்குச்சுன்னா 91 ரூபா 90 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ஆனால் இப்போ வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து சீசன் டைம், நூல் கிடைக்காது, அதனால் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ வருஷம் முழுக்க நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் புதுசாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றவங்க இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து ரேட் பேசுங்க. சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது, சார் எங்கள் ஏரியாவிலே 100 ரூபாய்க்கு தான் நூல் கேட்குறாங்க அப்படிங்கிறீங்க. கையால் பிரித்த நூலை வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூலை நீங்கள் 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தவறு. சரிங்களா? கேட்குறவங்க சும்மா கூட தான் கேட்பாங்க. நம்ம தான் பேரம் பேசணும், நம்ம பொருளுடைய தரம் என்னன்னு நம்ம அவங்களுக்கு காட்டணும். காட்டி அதுக்கான ரேட்டை வந்து ஏற்றி பேசி கரெக்டாக டீலை முடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதனால் வந்து அந்த மாதிரி வியாபாரம் பேசி கொள்ளாதுங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கையால் பிரிக்கப்பட்ட நூல் வேஸ்ட் வந்து மினிமம் 50 கிலோ உங்கள் இடத்துக்கே வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 110 ரூபாய்க்கு கீழே யாருக்குமே தரக்கூடாது. ஏன்னா 50 கிலோ மூட்டை லூஸ்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரு மூட்டைக்கு 50 கிலோ அப்படியே வந்து எடுத்துக்கணும், உங்க இடத்துக்கு வந்து எடுத்துக்கணும். 110 ரூபாய்க்கு கொடுங்க. நீங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணணும், 50 கிலோ மூட்டை அப்படியே எடுத்துக்கிறாங்கன்னா 115 ரூபாய்க்கு கொடுங்க, இல்லைன்னா 120 ரூபாய்க்கு கொடுங்க. அது போக பிரிச்சு கேட்கறாங்க 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ 50 கிராம் 100 கிராம் இப்படி எல்லாம் கம்மியா கேட்கறாங்கன்னா மினிமம் ரேட்டு உங்க இடத்துக்கு வந்தால் 120 ரூபா, நீங்க கொண்டு போய் டெலிவரி பண்ணா 130 ரூபா. 50 கிராம் 100 கிராம் பாக்கெட்ல 140 ரூபாய்க்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம். வந்து எடுத்துட்டாங்கன்னா 130 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இப்படி பண்ணுங்க. அப்பதான் வந்து சீசன் டைம்ல ரேட் ஏறும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மார்ஜின் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நூல் விலை வந்து 100 ரூபா இருக்கு ஒரு கிலோ, ஹோல்சேல் ரேட். 50 கிலோ மூட்டை அப்படியே வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து 100 ரூபா. அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு 5 ரூபா, 105. அப்போ டிரான்ஸ்போர்ட்ல இருந்து உங்க இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 5 ரூபா, 110 ரூபா ஆயிடுச்சு. அதை அப்படியே வந்து கை மாத்தினீங்கன்னா கூட கிலோவுக்கு 10 ரூபா இருந்தாதான் உங்களுக்கு ஒரு லாபம். ஒரு மூட்டையை அப்படியே கை மாத்துறீங்க, கிலோவுக்கு 10 ரூபா, 50 கிலோன்னா 500 ரூபாய் ஆச்சு. ஆனால் இந்த 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எங்கிட்ட பணம் போட்டுவிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி அது உங்கள் இடத்துக்கு வந்து
நீங்கள் அதை டெலிவரி கொடுக்குறதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது. கேட்குறவன் சும்மா தான் கேட்பான், 90 ரூபாய்க்கு கொடு, 80 ரூபாய்க்கு கொடுமா. ஏன் வேணா துணி நான் அனுப்புகிறேன், அவனை வேணா உற்பத்தி பண்ணிக்க சொல்லுங்க நூலை. அப்போ தெரியும் அவனுக்கு என்ன கஷ்டம்னு. அதனால் வந்து கேட்குறவங்க வந்து சும்மா கூட தான் கேட்பாங்க நம்ம பொருளை. நம்ம தான் வந்து நம்ம பொருளுக்கு என்ன ரேட்டு, மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறத தெரிஞ்சு விசாரித்து நம்ம கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதனால் புதுசாக தொழிலுக்கு வர்றவங்க வந்து இந்த மாதிரி ரேட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுங்கள். கண்ணா பின்னான்னு ரேட்டை குறைச்சி எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய போட்டி இருக்குது அப்படின்ட்டு வந்து ரேட்டை வந்து ஒருத்தராக குறைச்சி தொழிலை கெடுத்துறாதீங்க. நீங்களும் வந்து சம்பாதிக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? அதனால வந்து நான் சொன்ன இந்த ரேட்டையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி கொடுத்தா என்னென்ன ரேட்டு கொடுக்கணும்னு இப்போ சொல்லிக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுங்க. நூல் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்க. நூல் வர ஒருத்தருக்கா நான் டிஸ்பேச் பண்றேன். ரேட் அதிகமாக தான் இருக்கும். மே கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சப்போஸ் எங்கேயாவது நூல் கம்மியாக கிடைக்குதுன்னா தாராளமாக எடுத்துக்கங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.